வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சில நேரங்கள் ரெகக்னேஷன் கிடைக்க மாட்டேங்குது. அதாவது நமக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரங்கள் கிடைக்க மாட்டேங்குது. அது வேற ஒருவருக்கு போயிடுது. இந்த விஷயத்த என்னுடைய லைஃப்பில் நடந்த ஒரு சின்ன இன்சிடென்ட் மூலிமா இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு நான் இருக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு ஸ்கூலில் சயின்ஸ் டீச்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அது என்ன அசைன்மெண்ட் அப்படின்னா, நம்ம பறவைகளுடைய ரெக்கைகள் எல்லாமே கலெக்ட் பண்ணி வரணும். ஸோ கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு எந்தெந்த பறவைகளுடைய ரெக்கை அப்படின்றத அதை எழுதி அதை ஒட்டிட்டு வரணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க A4 ஷீட்டில். ஸோ அதுக்காக நானும் என் ஃப்ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு மலை மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அங்கே போய் பார்த்தீங்கன்னா நிறைய பறவைகளுடைய ரெக்கைகள்லாம் அங்கே இருக்கும். பருந்து, மற்ற கழுகு, அந்த மாதிரியான சில ரெக்கைகள் இருக்கும். பேர் தெரியாத சில பறவைகளுடைய ரெக்கைகள்லாம் இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நானும் என் ஃப்ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே போய் கலெக்ட் பண்ணிட்டு வந்தோம். நிறைய பறவைகளுடைய ரெக்கைகள் கலெக்ட் பண்ணோம். அது மட்டும் கிடையாது, அதுக்கப்புறம் சந்தைகள்லையுமே போய் பார்த்திங்க அப்படின்னா எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க மூலிமா பார்த்திங்கன்னா சந்தைகள்லையுமே போய் பார்த்திங்கன்னா சில ரெக்கைகளில் பறவைகளோட ரெக்கைகளை கலெக்ட் பண்ணிட்டு வந்தோம். ஸோ இப்படி கலெக்ட் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா A4 ஷீட்டில் அந்த ரெக்கைகள்லாம் ஒட்டி பார்த்திங்கன்னா இது இந்த பறவைகளோட ரெக்கை எல்லாமே எழுதி பார்த்திங்கன்னா எங்கள் டீச்சர்கிட்ட நாங்கள் சப்மிட் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா எனக்கு எவ்வளோ மார்க் போட்டிருந்தாங்க அப்படின்னா 10க்கு 7 மார்க் போட்டிருந்தாங்க. ஆனால் என்னோடய இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தன், என் கூட வந்தாங்க கிடையாது, என்னோடய இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தன் பார்த்திங்க அப்படின்னா என்கிட்ட இருக்கக்கூடிய ரெக்கைகளை எடுத்துகிட்டு போய் அவன் எதுவும் கடையில் போய் வாங்கலை, எதையும் தேடலை, எதுவுமே பண்ணலாம். என்கிட்ட இருக்கக்கூடிய ரெக்கைகளை எடுத்து பார்த்திங்க அப்படின்னா அதை ஒரு 4-5 பறவையோட ரெக்கைகளை எடுத்துகிட்டு போய் ஒரு A4 ஷீட்டில் ஒட்டி அதுக்கு பேர் எழுதி கொடுத்துட்டான். அவனுக்கு 10க்கு 9 மார்க். ஸோ எனக்கு ஒரு கான்செப்டே புரியுது. நான் அதிகமான ரெக்கைகள் எடுத்துகிட்டு போயிருக்கேன், இந்த மாதிரி மலைகளில் தேடி இது பண்ணியிருக்கிறேன், கடையில் போய் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். ஸோ எனக்கு 10க்கு 7 மார்க். ஆனால் என் ஃப்ரெண்டு எந்த வேலையுமே பண்ணல அதுக்கு. ஆனால் எங்கள் டீச்சரை பார்த்தீங்கன்னா அவனுக்கு 10க்கு 9 மார்க் கொடுத்துட்டான். ஸோ அந்த நேரத்தில் நான் ரொம்ப எப்படி சொல்கிறது, எல்லாத்தையுமே ஒரு இது இருக்கும் இல்லையா, இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம், நமக்கு இவ்வளோ மார்க் தான். அவன் என்கிட்டருந்து எடுத்துகிட்டு போய் அவன் மார்க் வாங்கிட்டான், அவனுக்கு 9 மார்க். இது எனக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் மனுஷங்க நம்மளை ரெகக்னைஸ் பண்ணுறாங்க பண்ணலை. சில நேரங்களில் பார்த்திங்கன்னா மனுஷர்கள் நம்மளை மறந்துடுவாங்க. நீ உலகம் முழுக்க பார்த்திங்கன்னா நிறைய நேரங்களில் மனிதர்கள் நம்மளை ரெகக்னைஸ் பண்ணுறதை மறந்துடுவாங்க. பட் God will never forget your efforts. உங்களுடைய நீங்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலையுமே பார்த்தீங்கன்னா, இருக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலையுமே பார்த்தீங்கன்னா God will recognize it. அவர் பார்த்திங்கன்னா அதுக்கு ரெகக்னைஸ் கொடுப்பார். பீப்புள்ஸ் நம்மளை ரெகக்னைஸ் பண்ணணும்னு சொல்லி நம்ம சில நேரங்களில் எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி அது மனசோறு வளையிறது மாதிரி இருக்குது. ஆனால் God will recognize you and God will give the reward for you. உங்களுக்கான ரிவார்டு பார்த்திங்கன்னா அவர் ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கிறாரு. தட் வில் கம் இன் த ரைட் டைம். அது உங்களுக்கு பார்த்திங்கன்னா சரியான நேரத்தில் வரும். அதுக்கேற்ற ரிவார்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உழைச்ச உழைப்புக்கு நீங்கள் ரெகக்னைசேஷன் கிடைக்கல நினைக்கிறீங்க. ஆனால் நீங்கள் நினச்சதை விட கடவுள் பார்த்திங்கன்னா பெரிய விஷயங்களை கொடுப்பாரு. ஸோ அதனால் பீப்புள் வில் நாட் ரெகக்னைஸ் பீப்புள் சில நேரங்களில் நம்ம ரெகக்னைஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் நமக்குன்னு பார்த்தீங்கன்னா God will recognize what you are doing. நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறத God will watching and God will give reward for you. ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னோடய லைஃப்பில் நான் கற்றுக்கிற ஒரு விஷயம். கண்டிப்பாக இந்த மாதிரியான சூழ்நிலையில் நீங்களும் இருக்கலாம். சில நேரம் நம்மளை பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல வேலை பார்க்கலாம், ப்ரொமோஷன் கிடைக்காம இருக்கலாம், உங்களுக்கு பதில் வேறு ஆள் கிடைக்கலாம். இல்லை ஏதோ ஒரு காரியத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கிடைக்க வேண்டியது இன்னொருத்தவங்களுக்கு கிடைக்கலாம், இல்லை கிடைக்காம போனால் லேட் ஆகலாம். பட் தட் வில் கம் இன் த ரைட் டைம். நான் பிலீவ் பண்ணுறேன். அது சரியான நேரத்தில் வரும். அது பார்த்தீங்கன்னா நம்ம நினைச்சதுக்கும் மேலே கூட சில நேரங்களில் வரலாம். ஸோ இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.